ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். PH25C01 அப்ளைடு ஃபிசிக்ஸ் ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்லேருந்து நாளை காலையில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி மார்க்ஸ் அதிகமாக வாங்கணும், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வர வரைக்கும் என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். இதில் முக்கியமாக நான் எந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு புதுசாக ரெகுலேஷன் கொண்டு வந்த மாதிரி உங்களோட ரெகுலேஷன் கொண்டு உங்கள் சீனியர்ஸுக்கு கொண்டு வந்த அப்போ அவங்க எப்படி வந்து மைண்ட் செட் இருந்தாங்களோ அந்த இதை 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை கேதர் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கேன். உங்கள் சீனியர்ஸோட ஐடியாஸும் வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். சாங் ஐடியாக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் இருந்தால் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு டைம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்கிற ஐடியாஸ்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, அவங்க மைண்ட் செட் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ எதுவுமே கிடையாது, புதுசாக இருக்கும். எல்லாமே கொஸ்டின் பேப்பர் புதுசாக வரப்போகுது. நாளைக்கு தான் ஃபஸ்ட் எடுத்த போகிறீங்க. இப்போ ரெகுலேஷன் 20 கூட ஃபஸ்ட்டு செட்டுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து அந்த கொஸ்டின் வந்து மாடல் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அது கூட தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட்ஸ் வந்து நான் கிளியரிஃபை பண்ணிடுறேன். அதாவது வந்து நான் பென் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து லெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. மோஸ்ட்லி வந்து பென்னு யூஸ் பண்ணலாம், இங்க் பென்னு யூஸ் பண்ணலாம், லெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது போக நீங்கள் இந்த கிளிட்டர் பென்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதேமாதிரி பிளாக் ஆர் ப்ளூ இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு கலர் யூஸ் பண்ணாங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குது, இதிலே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் உங்கள் ஹால் சூப்பர்வைசர்ட்டே கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத போகிறனால அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து கேட்டிருந்தது வந்து இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நைட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நல்லா படிங்க. நீங்கள் படித்த கொஷின் வரதான் போது கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நாளைக்கு காலையில் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, மைண்டை அப்படியே கண்ணை மூடிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ லா ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்ளிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கொடுக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா கொஸ்டினுக்கும் மோஸ்ட்லி டயக்ராம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ் தெரியல அப்படின்னா அதை கண்டிப்பாக மனப்பாடனால பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அனெக்சர் அதாவது ஃப்ரண்ட் பேஜில் நான் சொல்லியிருப்பேன், அது எந்த மிஸ்டேக் பண்ணாங்க நல்லா தெளிவாக படித்து எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் சப்ஜெக்ட் கோடும் ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஸோ எங்கேயுமே நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்காது மோஸ்ட்லி. அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு சைன் எங்கேயும் போட்டுறாதீங்க. ஸோ அது மாதிரி கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கொஸ்டின்லாம் தெரியும், எப்படி நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 10 அதாவது 5 10 2 மார்க் தான் நீங்கள் ஆர்டர் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பின்னாடி நீங்கள் உங்கள் விருப்பப்படி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ட் பிலாம் உங்களுக்கு 16 மார்க்குங்கிறப்போ சம்டைம்ஸ் ஃபிளட்டிங் கொஸ்டினாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஆரம்பிக்க பாருங்கள். ஸோ ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஆரம்பிங்க. கொஸ்டின் நம்பரை தெளிவாக போடுங்க. இந்த இடத்துல அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ சம்மந்தமே இல்லாமல் எழுதாதீங்க. ஒரு சில பேர் அந்த ஃபஸ்ட்டு டைம் அதாவது உங்களோட சீனியர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அடிஷ்னல் கொஸ்டின் எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படின்னா, இப்போ 11AB இருக்குது அப்படின்னா 11ABக்கு அப்புறம் 12AB இருக்கும். நம்ம கண்டிப்பாக 11ல் ஒரு ஏ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா 12ல் கண்டிப்பாக பியோ ஏவோ அட்டன் பண்ணோம். ஆனால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 12AB ரெண்டுமே தெரியல. ஸோ அதனால் 11ல் ஏவும் 11ல் பியும் அட்டன் பண்ணேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அவங்க திருத்துறப்போ 11ABயில் ஏதாவது ஒன்று தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இன்னொன்று அடிச்சு விட்ருவாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் 11A நல்லா பண்ணியிருக்கலாம், பி வந்து தெரியாமல் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குமா இருக்கலாம். அவங்க அந்த நல்லா இருக்கிறத அடிச்சுட்டு கீழே நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கிறத மார்க் போட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து பண்ணீங்க அப்படின்னா மார்க்ஸ் கம்மியாயிரும். ஸோ அதனால் அதை கரெக்டாக தவிர்த்துருங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. டெஃபனேஷன் எல்லா இதுக்குமே டெஃபனேஷன் கொடுங்க. கண்டிப்பாக அந்த சயின்டிஸ்ட் நேமில் வர எல்லா இதுவுமே வந்து மோஸ்ட்லி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கேட்பாங்க கண்டிப்பாக. டயக்ராம் வந்து கன்ஃபார்மாக எல்லா கொஸ்டின் கொடுக்க பாருங்கள். எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அந்த மெக்கானிசம் அப்படிங்கிற பாருங்கள். ChatGPTல போகும்போது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஒரு டாபிக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு போவீங்க, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் டாபிக்ஸ் ரிலவெண்ட்டாக போட்டனாலும் நீங்கள் வந்து நீங்கள் படிச்சதை கொடுங்க. டேரெக்டாக அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வேறு, நீங்கள் வந்து ஒன்று போட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க கேட்டிருக்கிறதுக்கு தான் மார்க்கு. அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தான் மார்க்ஸ் கொடுவாங்க. அதனால் நீங்கள் படித்த கொஸ்டின் கரெக்டாகவே இருந்தாலும் அங்கே அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு அது தப்பு அப்படிங்கிறப்போ மார்க் வந்து போட மாட்டாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் வைஸாக போகும்போது லாஸ்ட் வந்து ஓவரால் கான்செப்ட்ஸை பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா அது ரிவைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே வந்து உங்களோட சீனியர் சொன்ன ஐடியாஸையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ பேப்பரை வந்து ஃபில் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 30 பேஜஸ் ஃபில் பண்ணணும். கரெக்டான கண்டென்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 42 பேஜஸும் ஒவ்வொரு பக்கமாக எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மார்க் போட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கரெக்டான கண்டென்ட் உங்களுக்கு ஓரளவு பேஜஸ் இருந்தாலே நல்ல மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைலைட் பண்ணி காட்டுங்க.
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஈக்குவேஷன்லாம் பாக்ஸ் போட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெரிவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மெயின் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த மெயின் ஸ்டெப்ஸை கரெக்டாக படிச்சுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அதை வந்து ஃபைனலாக பாக்ஸ் போட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்க. டயக்ராம் மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயக்ராம்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது உங்கள் சீனியர் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிட்ஸ்லாம் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. நிறைய பேர் பண்ணுற வந்து லாஸ்ட் எழுதுறப்போ யூனிட்ஸில் வந்து மீட்டரா சென்டிமீட்டரா அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி போட பாருங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டார் போட்டு எழுத பாருங்க. பேராகிராஃப் அளவாலும் எழுதுறத விட ஸ்டார் போட்டு வந்து பாயிண்ட்ஸ் போட்டு அப்படியே வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பேஜஸும் கொஞ்சம் நல்லா போகும், உங்களை பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார் போட்டு எழுதினீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸில் 9 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. நம்பராக போடுறீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி சப்டாபிக்ஸ் போட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஹெட்டிங்ஸ்லாம் கொடுங்க. அதில் அந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க. யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக அதை போட்டு எழுத பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 16 மார்க் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க. அது ஸ்பிளிட்டிங் கொஸ்டினில் 8 மார்க்கை கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். உட்காந்து 16 மார்க் மாதிரி பேஜஸ் அதிகமாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அங்கே உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கு, ஸோ வந்து பேப்பர் உங்களுக்கு யார் கரெக்ஷன் பண்ண போகிறாங்கிறது தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாதப்போ உங்களோட பேப்பரில் உங்களோட எழுத்தை நீட்டாக போட்டு ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறப்போ அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதாவது வந்து உங்களோட கான்செப்டை உங்களோட ப்ரெசன்டேஷன் வச்சு அவங்களை அட்ராக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லாவே படிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறப்போ உங்கள் காலேஜில் நீங்கள் இன்டர்னல் கம்மியாக இருந்தாலும் இங்கே நீங்கள் ஒரு டாப்பராக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அப்படி மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷனில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்ண பாருங்கள். அதுக்காக உட்காந்து நீட்டாக எழுதுறங்கிற பேரில் எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரெசன்டேஷன் உங்கள் பேப்பர் பார்த்தா ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ண பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டின் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்க தெரில அப்படின்னாலும் உங்களுக்கு அதை கரெக்டாக எப்படி வந்து இப்படி அட்டன் பண்ணால் ஓரளவு மார்க் கிடைக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அது ரஃப் பேப்பரில் இப்போ வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க, அதை வந்து யோசிச்சுக்கோங்க எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி யோசிச்சிங்கனாலே உங்களால் வந்து கிளியராக வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இல்லை வந்து சிஓ விளையாடுறீங்க அப்படின்னா அந்த இதில் கடைசி வரைக்கும் நம்பர் 1 வர வரைக்கும் உள்ளே பேட்டிலுக்குள்ளே இருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக வின்னர் சிக்கன் டின்னர் இல்லாட்டி வந்து போய் அடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த பேட்டிலுக்குள்ளே இருந்து வின் பண்ண பார்ப்பீங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அப்படியே உள்ளே இருந்து வெயிட் பண்ணி கடைசி போய் வாங்க பாருங்கள், வின் பண்ண பாருங்கள். ஸோ அதனால் வந்து டைமை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஸோ உங்களோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு நம்மளாம் கரெக்டாக எழுதிருக்குமா எல்லாம்னு சொல்லிட்டு. அனெக்ஸரில் ஃப்ரண்ட்டில் டிக் அடிச்சிருக்குமா பாருங்கள், பேக்லேயும் டிக் அடிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிக் அடிக்காமல் வந்துடுவாங்க. இந்த தப்பை பண்ணாங்க. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே வந்து மிஸ்டேக்ஸுங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது. நீங்கள் படிச்சிருக்கதை கரெக்டாக கொண்டு போயிடுவீங்க. அங்கே ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் பின்னாடி பிரச்சனை ஆகும். ஸோ யாருமே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைக், அதாவது பேஜஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க பிளாங்காக இருக்குது அப்படின்னா அந்த பேஜெல்லாம் சும்மா அடிச்சு விட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ வரலாம் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின் வந்து கஷ்டமாக வந்துருச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யோசிங்க. ஸோ எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஒரு சில ஐடியாஸ் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை இப்படி கஷ்டமாக கேட்டால் இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஈஸியாக தான் கேட்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்ங்கிறப்போ கன்ஃபார்மாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு உங்களோட கொஸ்டினை மறக்காமல் ஷேர் பண்ண பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.